कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय मूर्ति की जय स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नम கீழே உட்கார முடியலன்னா சேர்ல உட்காந்துக்கலாம் योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसार सर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमति सुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। भरतस्तु महाभागवतः यदा भगवता अवनितल परिपालनाय संचिन्तितः तदनुशासनपरः पंचजनीं विश्वरूपदुहितरम् उपयेमे तस्यामुहवा आत्मजान् कार्त्स्नेनानुरूपानात्मनः पंचजनयामास भूतादिरिव भूतसूक्ष्मानि सुमतिं राष्ट्रभृतं सुदर्शनम् आवरणं धूम्रकेतुमिति अजनाभन्नामैतद्वर्षं भारतमिति यत आरभ्य व्यपदिशन्ति स बहुविन्महीपतिः पितृपितामहवत् उर्वत्सलतया स्वे स्वे कर्मणि वर्तमानाः प्रजाः स्वधर्ममनुवर्तमानः पर्यपालयते। ईजेज भगवन्तं यज्ञक्रतुरूपं क्रतुभिः उच्चावचैः श्रद्धया हृदा अग्निहोत्रदर्शपूर्णमास चातुर्मास्य पशुसोमानां प्रकृति विकृतिभिः अनुसवनं चातुर्होत्र विधिना। ஸ்ரீபதியான பகவானுடைய அவதார வைபவங்களை கேட்கிற காரணத்தினாலேயே ஒரு ஜீவனானது உயர்வை அடையும் அப்படிங்கிற வழிய பாகவதம் அப்படிங்கிறது சொல்றது. ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருபநிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ஸ்ரீபதியான வைகுண்டவாசியான பரமாத்மாவோட பகவானுடைய நாமாவை சொன்னாலோ கேட்டாலோ இந்த பாதை இருக்கு. நாம சிரவணம் நாம கீர்த்தனம் அப்படிங்கிற கேவலமான இந்த கேவலம்னா என்ன அர்த்தம்? இது மட்டுமே அர்த்தம். கேவலம்னா நீங்க தமிழ் அர்த்தம் இல்லை அதுக்கு. இந்த ஒரு வழியே போறோம். வேற இன்னொரு அந்நிய வழியே நீங்க பிடிச்சுக்க வேண்டாம். இதுவே அகுதோபயமான மார்க்கம். இச்சதாம் அகுதோபயம். மற்ற ஒரு வழிகள்லாம் போகும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டா அந்த
அந்த கர்மாக்கள்ல லோபம் வந்ததுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பாவீர்கள். இதுல அப்படி கிடையாது. பகவான் கைதூக்கி நம்மளை விடுவான், நம்மளை ரட்சிப்பான் அப்படிங்கிற வழியை சொல்லி பரீட்சித்துக்கு பகவத் அவதாரங்களுடைய வரிசைகளை சொல்லின்னு வரத்தே பகவான் நாபிக்கும் மேருதேவிக்கும் ரிஷபராக அவதாரம் பண்ணி யோகீஸ்வரர்களுடைய சித்த புருஷர்களுடைய லட்சணங்களை காண்பிச்சு யோக சக்தியினால மழையை வரவழைச்சு இந்திரனே பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆசைப்பட்டு தன் பெண்ணான ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஜெயந்திக்கும் இந்த ரிஷப யோகீஸ்வரருக்கும் 100 மகன்கள் பிறந்தார்கள். பரதன் முதலிய 100 மகன்கள். இந்த 100 மகன்கள்ல 9 பேருக்கு இந்த பூமண்டலத்துல உள்ள ஜம்பூத்வீபத்தை பிரிச்சு கொடுக்கிறார். இது பிரியவிரதன் காலத்துக்கு அப்புறம்தான் பூமி 7ஆ பிரிஞ்சது. எடுத்த உடனே 7 தீபமா கிடையாது. முதல்ல ஒரே பூமி தான், ஒரு இடத்துலதான் சுத்தி சமுத்திரம் இருக்கு. பிரியவிரதன் என்ன பண்றான், 7ஆ பாகம் பண்றான். அதை தன்னோட தேரை ஓட்டி தேரால அதை பிரிக்கிறான். இது எப்படின்னு சொல்றது, என்ன டெக்னாலஜி அவன் யூஸ் பண்ணானோ தெரியாது. பூமியையே பிரிக்கணும்னா அப்ப எவ்வளவு பெரிய சக்திமானா வந்திருக்கணும் சொல்லுங்க. அவன் தேர்காலால பிரிச்சான்னு இருக்கு. பிரிச்சு அவன் என்ன பண்றான், அவனுக்கு 7 மகன்கள். அந்த 7 மகன்களுக்கு இந்த 7 தீபத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அதுல நாபி பிரியவர்தன் ஆக்னித்ரன் தான் இந்த ஜம்பூ தீபத்துக்கு அதிபதியா இருந்தான். அந்த ஆக்னித்ரனுடைய பையன் தான் நாபி. இந்த நாபி அப்படிங்கிறவன் இந்த ஆக்னித்ரனுக்கு 9 குழந்தைகள் பிறந்தது. 9 பேர் இந்த 9 கண்டங்களுக்கு இந்த 9 ஜம்பு தீபம் இருக்கு பாருங்க, இதை 9 பாகமா பிரிக்கிறா. அதுல பாரதம்ங்கிறது ஒரு வருஷம், இலா வருஷம், ஹரி வருஷம், இப்படிலாம் நிறைய இருக்கு. அதுல பாரத வருஷம் அப்படிங்கிற இந்த இடத்த ரிஷபதேவி யோகீஸ்வரர் ஆண்டுன்னு வர அவருடைய புத்திரனான குழந்தைகள் 100 பேர். அந்த 100 பேர்ல 9 பேர், இது 6 9 பேர் யோகீஸ்வரர்களாக போயிட்டார்கள். மிச்சம் 81 பேர் 82 பேர் போல வனவாசத்துக்கு போயிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். ரிஷபோபதேசம்ங்கிறது பிரசித்தமானது பாகவதத்துல. ஒரு மனிதனுக்கு இந்த மனித உடல் அப்படிங்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டது? சாதாரணமான ஜீவராசிகள் அனுபவிக்கக்கூடியதான சாப்பாடு, தூக்கம், குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறதுங்கிற இந்த சுகங்களுக்கு கிடையாது. அநித்தியமான அசத்தியமான இந்த பசிச்சா ஃபுல்லா இருக்கு, ஏதாவது சாப்பிட்றா வேண்டாம், வயர் ஃபுல்லா இருக்கு. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். திருப்பி 4 மணிக்கு எழுந்தின உடனே என்ன இருக்கு சாப்பிட்றதுக்குன்னு கேட்கறான். அப்ப இந்த திருப்திங்கிறது 3 மணி நேரம் கூட நிக்கல. அப்ப எல்லாமே அநித்தியம். இது மாதிரி நாம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ எல்லாமே அநித்தியம். இப்படி சாஸ்திரங்கள் சொல்றது. இதெல்லாமே ஒரு துக்கம்ங்கிறது. அன்னைக்கு பசிதாக ஏற்படுறதே அதுவே துக்கம். இதுலேருந்து நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பிரம்ம சுகத்தை அடையணும்னா சத்சங்கத்தை அடையணும். சத்சங்கத்தின் மூலமாக தான் மோட்சத்தினுடைய கதவு திறக்கும்னு உபதேசம் பண்ணிட்டு இவர் காட்டுல போய் அவதூத சரியா தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணார்னு அவர் கதையை சொல்லிட்டு அவருடைய மூத்த மகனான பரதனுடைய சரித்திரத்தை சொல்றார். பரத யோகீஸ்வரர்னு பேர். பரதஸ்து மகாபாகவதா, பரமபாகவதன், ரொம்ப உத்தமன். யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயேமே. பகவானுடைய கட்டளைகளை மனிதர்கள்ட்ட நிறைவேற்றுவதற்காக தான் ராஜ்ய பரிபாலனம் பண்றோம்னு நினைச்சுட்டான். கவனிச்சு கேட்கணும்.
நான் ராஜாவா வரணும், பதவிக்கு வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறது எதற்கு? இன்னி வரையில் எதுக்கு ஆசைப்படுறார்? பெரும்பாலா ஒருத்தர் ரெண்டு பேரை விட்டுருக்கோ, பெரும்பாலா அந்த பதவி மோகத்தினால வருவா, இல்ல பண மோகத்தினால வருவா. யாராவது ஒத்தராவது தப்பி தவறி மனுஷர்களுக்கு மக்களுக்கு நல்லதை செஞ்சா பெரிய விஷயம் அது. இவன் எப்படி வந்தான், எதுக்காக வந்தான் அப்படின்னா, பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா. பகவத் ஆஜ்ஞாரூபமான வேதம் இருக்கு பாருங்க, அந்த வேதத்தினுடைய கட்டளை மனிதர்களுக்கு சத்தியம் வதா, தர்மஞ்சரா, மாத்ருதேவோபவா, பித்ருதேவோபவா, இப்படி எல்லாம் சொல்றது. சத்தியாதி ஆத்ம குணங்கள் இருக்கணும், ஆச்சாரங்கள் இருக்கணும், தாய் தந்தையர்களை வணங்கணும், நேர்மையா இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்றது. இந்த மனித சமூகத்துக்குன்னு உள்ள இந்த தர்மங்களை மனிதர்கள் பிடிப்பார்களா அப்படின்னா பிடிப்பார்கள். ஒத்த நல்லவன் தான் 4 பேர் கெட்டவன் இருப்பான், அந்த நல்லவனை வாழ விட மாட்டான். அதுதான் இந்த பிரச்சனையே. இதோ அவன் கெட்டவனா இருந்து எத்தையோ பண்ணி தொலைச்சு குடிச்சுட்டு ஒரு ரோட்ல மறைஞ்சு கிடந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனை கிடையாது. குடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து வம்புக்கு இழுப்பான். இப்ப என்ன பண்றது? நாமும் அவனுக்கு சமமா இறங்க முடியுமா அப்படின்னா நாம இறங்க கூடாது. நமக்கு பதிலாக தான் ராஜா இருக்கான். ராஜா என்னத்துக்கு இருக்கான்? இது மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது, ஒருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாது, நேர்மையா நல்லவர்களா உழைச்சு வாழணுங்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் ராஜா. இது மாதிரி துஷ்டர்களை தண்டிக்கிறதுக்கு தான் ராஜா. இந்த தர்மங்களை மக்கள் செய்யணும் அப்படின்னா தான் அந்த தர்மத்தை செஞ்சு காமிக்கணும். ராஜா நான் தெய்வத்தை வணங்குவேன், நான் நல்லவனா இருப்பேன், நான் பக்திமானா இருப்பேன், நான் தர்மத்தை கடைபிடிக்கிறப்பேன் அப்படின்னு மக்களுக்கு காமிக்கணும். இது யார் ஏற்பாடோ தெரியல, செக்குலர் கவர்மெண்ட்டுங்கிற பாருங்க இந்த இந்தியாவை. நாசமா போற வார்த்தை அது. உலகத்துல எந்த கவர்மெண்ட்டுமே இப்படி கிடையாது. எந்த தேசத்தை எடுத்தாலும் தெய்வ பக்தி உள்ள தேசம்தான். ஏதோ ஒரு மதம், அந்த மதம் சார்ந்த நம்பிக்கை, அதை பின்பற்றவர்கள் தான் அந்த ராஜ்யத்துக்கு வர முடியும். அப்படி காமிக்கணும் மக்களுக்கு. அப்பதான் ஜனங்கள் அதை அப்பா செஞ்சாதான குழந்தைகள் செய்யும். அது மாதிரி இவன் கல்யாணம் பண்ணிண்டு பஞ்சஜனி அப்படிங்கிற விஸ்வரூபனுடைய புத்திரிய கல்யாணம் பண்ணிண்டு 5 குழந்தைகளை அடைஞ்சான். சுமதிம் ராஷ்டிரபிருதம் சுதர்சனம் ஆவரணம் தூம்ரகேதுமிதி. பஞ்ச பூதங்கள் போல, பஞ்ச பிராணன்கள் போல 5 குழந்தைகளை அடைஞ்சான். இந்த பரதன் அப்படிங்கிற ராஜா இந்த பாரதம் அப்படின்னு இப்ப சொல்ற பரதன் ஆளும்போது இது அஜனாபம்னு பேர், அஜனாப தேசம் அல்லது அஜனாப வருஷம்னு பேர். இது இந்த பரதன் ஆண்டத்தினால இவன் எத்தனை நாள் ஆண்டான் இப்ப பெருமையா பேசுறமோனோ, 5 வருஷம் ஆண்டார்கள். 5 வருஷம் வீதம் 2 தடவை ஆண்டார்கள், 3 தடவை ஆண்டார்கள், இப்படி எல்லாம் சொல்றோம். தொடர்ந்தாப்புல 15 வருஷம் ஆண்டார், 20 வருஷம் ஆண்டார், அதெல்லாம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றோம். இதையே இவன் எவ்வளவு வருஷம் ஆண்டான் தெரியுமோ? கோடி வருஷம் ஆண்டான். கோடி வருஷம் இந்த நாட்டு ஆண்டத்தினால இதுக்கு பாரதம்னு பேர் வந்தது. அஜனாபன்னாமை தத் வருஷம் பாரதமிதி யத ஆரப்ய வியபதிசந்தி. கோடி வருஷம் ஆண்டா அவன் பேர் வருமானால் வரத்தான் வரும். ராமசுவாமின்னு ஒருத்தர் வீட்டை கட்டின்னு ஒத்துருமே இல்லாத தெருவுக்கு வந்தார்னா அந்த தெருவுக்கு ராமசுவாமி ஸ்ட்ரீட்னு பேர் வைக்கிறோம். அப்புறம் 100 பேர் வந்தாலும் இந்த டி நகர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நடேசன் ஸ்ட்ரீட்னு இருக்கும். இன்னைக்கும் போனா நீங்க பார்க்கலாம். அது எங்க தாத்தா கடலங்குடி நடேசையர்னு பேரு. அனந்தராமதீஸ்வரோட மாமனார் அவர். ஒத்தருமே இல்லாத போது அவர் வீடு கட்டின்னு வந்தாருங்க. அதனால அந்த தெருவுக்கே நடேசன் தெருன்னு பேரு. அந்த நடேசையருங்கிறத எடுத்துட்டான்.
நடேசன்னு போட்டிருக்கான். கடலங்குடி நடேசையர் தெருன்னு பேரு. பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாலே அவர்கள் பேரை வைக்கிறோம். அதை விட வயத்தறிச்சல் 5 வருஷம் வந்துட்டு போற அயோக்கிய பெயர்கள் பேரெல்லாம் ஒவ்வொரு நகர் தயார் பண்றான். அந்த நகர் இந்த நகர்னு. அப்படிங்கிறத பரம பவித்திரமான தர்மிஷ்டனான இந்த பரதன் பேரை இந்த தேசத்துக்கு வைக்கிறது என்ன தப்பு? இதுக்கப்புறம் இவன் காலத்துக்கு அப்புறம்தான் ஹரிச்சந்திரன் ஆண்டான். இவன் காலத்துக்கு அப்புறம்தான் ராமபிரான் ஆண்டார். இவன் காலத்துக்கு அப்புறம்தான் தர்மபுத்திரர் ஆண்டார். இவன் காலத்துக்கு அப்புறம்தான் சாலிவாகனன் விக்ரமாதித்தன்லாம் ஆண்டார்கள். இவன் காலத்துக்கு அப்புறம்தான் துலுஷ்கர்கள் ஆண்டார்கள். இவன் காலத்துக்கு அப்புறம்தான் முகமதியர்கள் வேற, துலுஷ்கர்கள் வேற. துருக்கியிலேருந்து வந்தவனுக்கு தான் பாபர்லாம் துலுஷ்கர் வம்சத்தை வந்தவன். பின்னாடி வந்தவர்கள் முகமதியர்கள்னு பேர். நம்ம மொத்தமா சேர்ந்து இஸ்லாமியர்கள்னு சொல்றோம். அவாலே சன்னி ஷியான்னு சொல்றா பத்தியில. அதுல 2 வித்தியாசம். 2 பேரும் வந்து இங்க கொள்ளடிச்சிருக்கான். 2 பேரும் சூறையாடி இருக்கான் இந்த பாரத தேசத்தை. அவர்கள் ஆண்டார்கள். அதுக்கப்புறம் வியாபாரம்ங்கிற பேர்ல இந்த நாட்டை அபகரிக்கிறதுக்கு வந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டார்கள். இவர்கள் காலம் பரியந்தம் இந்த நாட்டோட பேரை மாத்தல். அதான் அது ஆச்சரியம். இத்தனை பேர் ஆண்ட காலம் பரியந்தம் இதுக்கு என்ன பெயர்னா பாரதம்னு தான் பெயர். நாம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மாத்தினோம். இப்பதான் அதை சரி பண்ணிருக்கோம். பாரதம்ங்கிற பேரும் ரெக்கார்டுல உண்டு. ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா மாத்துறதே கிடையாது. பழைய கால காயின் எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் இங்கிலீஷ்ல இந்தியான்னு போட்டிருக்கோம், ஒரு பக்கம் பாரத்னு போட்டிருக்கோம். இது பாரத தேசம். இது ஒரிஜினலா இதோட பெயர் பாரதம் தான். எப்படி இவன் ஆண்டான் அப்படின்னா, ச பகுவின்மகீபதிஹி பித்ரு பிதாமகவத் உருவத்சலதயா ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமான பிரஜாஹ ஸ்வதர்மம் அனுவர்த்தமான பர்யபாலயத்தே. அவனுடைய அப்பா, அவனுடைய தாத்தா, அவனுடைய கொள்ளு தாத்தா மகான்கள்லாம் எப்படி இந்த நாட்டை ஆண்டார்களோ அப்படி ஆண்டார். நல் வழியில. நான் அதை மாத்துறேன் இதை மாத்துறேன் அப்படின்னு நாட்டை நாசப்படுத்தக்கூடாது. பிரிட்டிஷ்காரன் பரியந்தம் இங்க குடி கிடையாது. காங்கிரஸ் காலம் வந்தபோது குடி கிடையாது. குடிகார தேசமா போயிடுத்து. ஒரு ராஜாவே குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் ராஜாங்கம். ஒரு பக்கம் குற்றங்களுக்கு காரணமான போத பழக்கங்கள்லாம் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா குற்றம் எப்படி குறையும் சொல்லுங்க. சுபாவமாவே குரங்கு, அதுல பிருஷ்டபாகத்துல தேல் வேற கொட்டிடுத்துனாங்கிற மாதிரி மனிதர்கள் சுபாவமாவே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு போதையை வேற ஊத்தி விட்டுட்டோம்னா அப்ப ரோட்லயே நடக்க முடியல. அதுவும் சமீப காலங்கள்ல இளைஞர்களை பார்த்தோம்னா அவர்கள் நிதானத்திலேயே இல்லை. இது எங்க போறது, என்ன ஆகும் இந்த தேசம் அப்படிங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. ராஜாங்கிறவன் தர்மத்தை விட்டு நழுவாதவனா இருக்கணும். அப்படி இருந்தான். ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமானாக. அவரவர்களுக்கு ஒரு கடமை உண்டு, அவரவர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு. திரும்பவும் சொல்றேன், பிறப்புனால ஜாதி கிடையாது, தொழிலால தான் ஜாதி. அதெல்லாம் கிடையாது. இவர் பொய் சொல்றாருன்னு எத்தனையோ பேர் சொல்றான் யூடியூப்ல. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் நான் பேசுறது. நான் என்ன ஒரு கட்சிக்காக காசு வாங்கின்னு பேசுறேன்னா என்ன? வண்ணான்னு சொல்றோம். பிறப்ப குறிக்கிறதா தொழிலை குறிக்கிறதா? சவர தொழிலாளின்னு சொல்றோம். பிறப்ப குறிக்கிறதா தொழிலை குறிக்கிறதா? குயவனார்னு சொல்றோம். பிறப்ப குறிக்கிறதா தொழிலை குறிக்கிறதா? பூக்காரர்னு சொல்றோம். சாத்தார வீதிங்கிறோம். பிறப்ப குறிக்கிறதா தொழிலை குறிக்கிறதா? வேளாளர்னு சொல்றோம். விவசாயத்தை குறிக்கிறதா ஜாதியை குறிக்கிறது? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? இங்க பார்ப்பான்ங்கிறதே அப்படிதான். பார்ப்பான்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை, அது கொச்ச வார்த்தை இல்ல. பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். பறவையும் பிராமணனும் ஒண்ணு. எப்படின்னா பிறக்கிறதே ஒரு பிறப்பு, முட்டையா பிறக்கிறது பறவை, அப்புறம் முட்டையிலேருந்து ஒரு தடவை வெளியில வர்றது. அது மாதிரி பிராமணன் பிறக்கிறதே சாதாரணமா பிறந்துட்டு
கர்மனா ஜாயத்தே த்விஜா. உபநயனாதி சம்ஸ்காரங்கள் ஆறத்தினால அவன் பிராமணத்துவத்தை அடையறான் அப்படிலாம் சொல்றது வேதாத்தியனங்கள்லாம் பண்றதுனால. அப்ப இந்த தொழில் தான் முக்கியம், தொழிலை தான் குதிக்கிறது. அந்தந்த தொழிலை அவரவர்கள் செய்யணும். இப்ப குலத்தொழில் நாசம்ங்கிறான். பொதுவா உலகத்துல உள்ள எல்லா தொழிலும் உலகம் உள்ள பரிந்தும் தேவை. நெசவாளி தேவை இல்லையா, விவசாயி தேவை இல்லையா, வியாபாரி தேவை இல்லையா, அரசியல் தேவை இல்லையா, தெய்வீகம் தேவை இல்லையா, எல்லாருமே தேவை. அந்த காலத்துல ஒரு சிஸ்டம் என்னன்னா, நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. பரம்பரையா வரும்போது அதுல ஒரு நாலெட்ஜ் இருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப சம்பாதிக்கிறதுக்குன்னு படிக்கிற பத்தியில அந்த காலத்துல சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு கிடையாது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் படிப்பு. சம்பாதிக்கிறதுக்கு அந்த தொழிலே வந்துடும். அதுதான் சொல்லுவேன். நான் வேதாத்தியனம் பண்ணினோம், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சோம். இந்த ராமாயணம் பாகவதங்கள்லாம் ஒரு நாளைக்கு புஸ்தகத்தை வச்சு நாங்க நெற்று பண்ணதே கிடையாது. எங்க தாத்தாவோட கூட இருந்து சொல்லிட்டே இருப்போம். தாத்தாவோட அப்பாவோட எல்லாம் சொல்லி 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 இப்ப என்ன விஷயம்னா, இந்த கதை ஃபீல்டுல நான் கர்வமா சொல்லல, எங்க குடும்பத்துக்காரால தவிர வேற யாரும் ரெஃபர் இல்லாம பேச முடியாது. இந்த பாகவத ராமாயண ஸ்லோகங்கள்லாம் புஸ்தகம் இல்லாம அவளால சொல்ல முடியாது. எங்களுக்கு பாகவத ராமாயண ஸ்லோகத்துக்குலாம் புஸ்தகமே வேண்டாம். ஏன்? எங்க சாமர்த்தியம் இல்லது. 5 வயசுலேருந்து எங்க தாத்தா பழக்கின பழக்கம் அது. இப்படிதான் ஒவ்வொரு தொழிலும் இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு ஆயுர்வேத வைத்தியர் கிராமத்துல, அவர் வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தனை தூக்கின்னு 4 பேர் வந்தா. என்னன்னு கேட்டா, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக சுண்ணாம்பு கரைச்சி வச்சிருக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சி அலமினுட்டான். கண்ணெல்லாம் சுண்ணாம்பா போயிடுது, எரியறது, தவிக்கிறான், பார்வை போயிடும் போல இருக்கு. அப்படின்னா வைத்தியர் ஊர்ல இல்ல. கவனிச்சு கேட்கணும், இது நடந்த கதை. வைத்தியர் ஊர்ல இல்ல. ஒன்னே வைத்தியருக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையன். அவன் என்ன விஷயம்னு கேட்டான். இது மாதிரின்னா அப்பா வரத்துக்கு மத்தியானம் ஆகும். அந்த காலம் இது, இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்கன்னா கொள்ளையில போனா, ஏதோ ஒரு காரணம் பண்ணி வந்தான், ஒரு ஜலத்தை வடிகட்டினா, இந்த கண்ணை திறந்து கண்ணுல ஊத்தினா ஜலம் எரிச்சல் சரியா போயிடுது. உட்காத்தி வச்சா இன்னொரு தடவை ஊத்தினா, இன்னொரு 3 தடவை ஊத்தினா 1/2 மணி நேரம் இதுல வித்தியாசத்துல பளிச்சுனா ஆயிடுத்து கண். அதுக்குள்ள வைத்தியர் வந்துட்டா. நீ என்ன வைத்தியம் இது மாதிரி கேள்வி விட்டுட்டு நீ என்ன வைத்தியம் பண்ணினே அப்படின்னா, பச்சை பாக்க எடுத்து இடிச்சு ஜலம் விட்டு அந்த ஜலத்தை புழிஞ்சு கண்ணுல ஊத்தினேன்னா. இதுக்கு இது வைத்தியம்னு நானும் கேள்விப்பட்டதில்லை, நானும் சொன்னதில்லை, நான் பண்ணினதும் இல்லை. உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டா. ஒரு சமீபத்துல ஒரு வாரத்துக்குள்ள அவர் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறத சுண்ணாம்பு ஜாஸ்தியா போயிடுத்து, இன்னும் 2 பாக்கு கொண்டான்னாராம். வாயில போட்டுக்கிற சுண்ணாம்பு அளவு கூட போயிடுத்து, 2 பாக்கு கொண்டான்னார். அப்ப சுண்ணாம்புக்கு அத சுண்ணாம்பத்தோட காரத்தை சமனப்படுத்துறது பாக்கோட தன்மை. கால்சியமும் தேவை உடம்புக்கு. இதெல்லாம் தான் அறிவு. சுயமா யோஜனை பண்றது. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சவனை சுயமா யோஜனை பண்ண சொல்லுங்க, பண்ண தெரியாது. பிரமிச்சு போயிட்டார் அவர். கண்ணு பளிச்சுன்னு ஆயிடுது. இதெல்லாம் இந்த மாதிரி யோஜனை பண்ண விடாது இந்த இங்கிலீஷ் படிப்பு. இப்படி யோஜனை பண்ணி தான் அறிவார்ந்த சமூகம் வரணும். இந்த யோஜனையை பிரேக் பண்ணணும். அந்த படிப்பு அவசியம், குலத்தொழில் அவசியம், தன்னம்பிக்கை அப்பதான் வரும். சாதாரண படிப்பு படிச்சா பயம்தான் வரும் மனசுல. நாளைய பத்தி இன்னி பிறந்து எங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது, ஃப்ரீயா இருப்போம். மாச சம்பளக்காரன் பயப்படுறான், பயப்படுறான். எங்களுக்கு ஏன் பயம் கிடையாதுன்னா, கமிட்மெண்ட்டும் கிடையாது, பயமும் கிடையாது. பகவான் ரட்சிக்கிறார். அந்த மாதிரி பயம் வரா மாதிரி படிப்பே எங்களுக்கு கிடையாது.
படிக்க வைக்கும் போதே நீ நன்னா படி, அப்பதான் வேலைக்கு போகணும், அப்பதான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வார்த்தையே கேள்விப்பட்டதே கிடையாது. படிக்கணுங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்குமே தவிர சம்பாதிக்கிறதுக்கு படிப்புங்கிறதே நம்ம மதத்துல சொன்னதே கிடையாது. அது மாதிரி மக்கள் ஆச்சரியமா அவரவர்களுடைய ஒரு தொழிலை செஞ்சு பரம சுபிக்ஷமா இருக்கார்கள். தானும் அந்த தர்மத்தை செய்கிறான். பிரஜாஹா ஸ்வதர்மம் ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமானா பிரஜாஹா. அந்தந்த மக்களை அவரவர்கள் தர்மத்தை செய்ய வச்சுட்டு ஸ்வதர்மம் அனுவர்த்தமான பரியபாலயத். இப்பதானே சொன்னேன், நான் செக்குலர், நான் நாஸ்திகவாதி, நான் கோவிலுக்கு போக மாட்டேன். நீயோ அப்படி நிஜமாவே அப்படி இருந்தான்னா சரிங்களா? குல்லாவ கவுத்துன்னு கஞ்சி குடிக்க போறையே, சர்ச்சுக்கு போறையே, அதுதானே இங்க வயத்தரைச்சலான விஷயம். ஓட்டு போட்டது என்னவோ ஹிந்துக்கள் அப்படிங்கிறத இந்த ஹிந்து தர்மத்தை இழிவுபடுத்துற மாதிரின்னா இருக்கு. எல்லாமே சமம்னு சொன்னா அதுவே முதல்ல ஃப்ராடு. என்ன கேட்டா எப்படி சமமா இருக்க முடியும்? இங்க பாருங்க, உங்களோட நம்பிக்கை, உங்களோட வழிபாடு, அதை நான் மதிக்கலாம், அது வேற, அதை நான் ஏத்துக்கிறது வேற. கவனிச்சு கேட்கணும். உங்களோட நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உங்களோட மதத்தை நான் மதிக்கிறேன், உங்களோட வழிபாட்டை நான் மதிக்கிறேன். அதுக்காக நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. இவன் எல்லாரும் இப்ப என்ன சொல்றான்னா, அதை மதிக்கிறதுக்கு அர்த்தமே அதை ஃபாலோ பண்றதுங்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு இஸ்லாமியர், எங்க பக்கத்துலலாம் நிறைய இஸ்லாமிய கிராமம் உண்டு. என்ன பாய் சௌக்கியமானதான் கேட்பமே தவிர அதுக்காக நான் உடனே அந்த இஸ்லாமியரை பார்க்கறதுக்கு தலையில தொப்பியா கவுத்துன்னு போவேன். அவனே ஐயா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர்களே எங்களை அப்படிதான் கூப்பிடுவார்கள். இது புரியணும், இந்த கேப். இப்ப எப்படி இருக்குன்னா, இது நான் சொல்ற மாதிரி மாறி இருக்கு. நம் தர்மத்தை நாம் செய்யணும். நமக்கு என்ன நம்ம அப்பா அம்மா செஞ்சாலோ அதுதான் நம்மளுடைய வழிபாட்டு முறை. அதை நாம் செஞ்சு காமிக்கணும். அதெல்லாம் அவன் செய்யறான். ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞக்ருது ரூபம் கிருதுபிஹி உச்சாவச்சைஹி ஸ்ரத்தையா ஹிருதா அக்னிஹோத்ர. பகவான் ஆராதிக்கிறான். ஸ்ரௌத ரூபமான ஆராத்தியம். அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம ஒரு பூஜை பண்ணினா, ஜபம் பண்ணினா, பாராயணம் பண்ணினா, உற்சவம் பண்ணினா அந்த பகவானை எப்படி ஆராதிக்கணும்ங்கிறத சொல்றார். பகவந்தம் யஜ்ஞக்ருது ரூபம். பகவானை ஆராதிக்கிறதே யாக ரூபத்துல ஆரம்பிக்கிறார். உச்சாவச்சைஹி ஸ்ரத்தையா. ரெண்டு வேணும் நமக்கு. ஒரு பூஜை பண்றோம்னா புரியறதுக்கு சொல்றேன். ரெண்டு எண்ணம் வேணும். ஒரு எண்ணம் என்னன்னா, நன்னா பண்ணணும்னு நினைக்கணும். ஆரம்பிக்கிற தேவையா அல்பத்தனம் கூடாது. சில பேராத்து பூஜை ரூம்ல போய் பார்த்தா சின்ன சின்னதா வரிசையா டப்பா அடுக்கி வச்சிருப்பா. இத்தினூண்டு கல்கண்டு, இத்தினூண்டு சூடம், இருக்கிறதுலயே சின்னதான ரூபாய்க்கு 10 விற்கிற ஊதுபத்தி, விளக்க பார்த்தா இத்தினூண்டு இருக்கும். அது ஏத்தி வச்சா 5 நிமிஷம் கூட அந்த விளக்கு எரியாது, உடனே அணைஞ்சு போயிடும். அக்னி சாநித்தியமா இருக்க வேண்டாமோ ஆத்துல? அதுக்குதானே விளக்க ஏத்துறது. இதுவாது தேவலை. இன்னும் இதை விட கஞ்சக்கருமி இருக்காம பாருங்க. அந்த பூஜை தூபங்கு காமிக்கிற சமயத்துல அந்த ஊதுபத்தியை ஏத்துட்டு காமிச்ச உடனே அணைச்சிருவான். அதை மறுநாளைக்கு பூஜைக்கு வச்சுப்பான். ஜென்மால தரித்திரம் விடியாது. ஜென்மா முழுக்க அப்படிதான் இருக்கும் தரித்திரம். பகவானுக்கு பண்றதே நன்னா பண்ணணும்னு, எல்லாம் உயர்வா பண்ணணும்னு நினைக்கணும். நாதத்வாரான்னு ஒரு இடம் இருக்கு பஞ்சத்வாரகையில. அங்க போய் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் புரியும் நான் சொல்றது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 64 போக் பிரசாத நைவேத்தியம். ஒரு பிரசாதத்தை ஒரு குடும்பம் சாப்பிட முடியாது. அதுல அங்க போனா கோவில்ல ஒரு வாசல்ல ஒரு ஓரத்துல நம்ம கிராமத்துல எல்லாம் அறுவடை சமயத்துல வெக்க உணர்த்துவா. போர் அடிச்சுட்டு வெக்க உணர்த்துவா. அது மாதிரி ஒண்ணு உணர்த்தி வச்சிருப்பா. முதல்ல எனக்கே புரியல, வரிசையா ரோட்ல உணர்த்தி வச்சிருப்பாலும் அது மாதிரி. என்னன்னு கேட்டா அது குங்கும போகுது பகவானுக்கு. அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு ரொம்ப விசேஷம். அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கோங்கன்னா இது என்ன கிணறுன்னு, நெய் கிணறு. நெய் நிஜமா எல்லா ஜனங்களும் கடைஞ்ச வெண்ணெயில நெய் காய்ச்சி கொண்டு வந்து அந்த கிணத்துல ஊத்திடுவா. கிணத்துலேருந்து ஒவ்வொரு வேலைக்கு வாலி போட்டு எடுத்து சமையல் நடக்கும். கிணறு முழுக்க நெய்யா இருக்கும். குங்குமப்பூ ஒரு நாளைக்கு
அத்தனை குங்குமப்பூ, அத்தனை பாதாம், அத்தனை பால், அத்தனை நெய், இதோட பகவானுக்கு நைவேத்தியம் அப்படின்னா இருக்கணும். திருப்பதியில் எப்படி இருக்கு பாரு. இத்தனை பிரச்சனைகள் ஏன் வந்து ஆரம்பிச்சது திருப்பதிக்குன்னா அந்த நைவேத்தியத்தில் வர ஃப்ராடுனாலதான். நைவேத்தியத்தில் பகவானுக்கு பண்றதே நன்னா பண்ணணும். நீங்க குவான்டிட்டி அளவுல முக்கியம் இல்லை, அது வந்து ரூபத்தை அடுத்து வித்தியாசப்படும். எந்த அளவுக்கு விக்கிரகம் வச்சிருக்கணும், குவாலிட்டி நன்னா இருக்கணும், அல்பத்தனம் கூடாது, அதுல ஒரிஜினலா இருக்கணும். பகவானுக்கு நாம் எதை சமர்ப்பணம் பண்றோமோ அது ஒரிஜினலா இருக்கணும், நன்னா இருக்கணும், ஒசத்தியா பண்ணணும்னு மனசுல ஆரம்பிக்கிறதேவே நினைக்கணும். ஆரம்பிக்கிறதேவே நமக்கு இந்த புத்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, சொத்துக்கு தரித்திரம் வந்தா விடியும், புத்திக்கு தரித்திரம் வந்தா விடியாது. சொத்துக்கு தரித்திரம் கஷ்டம் வந்துடுதுன்னா அது விடிஞ்சிடும், புத்திக்கு தரித்திரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க விடியவே விடியாது. இப்ப இந்த ராமசுவாமி கோவில்ல நடந்ததே, அங்க நடந்த சம்பவத்தை சொல்றேன். கும்பகோணத்துல அப்படி ஒரு பாலாபிஷேகம், அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்ல ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கார், என் காதுல விழுது, ஐயோ இவ்வளோ பாலா இவ்வளோ பாலா இவ்வளோ பாலாங்கிறார் ராமருக்கு. என்னமோ ஜலம் மாதிரி அபிஷேகம் பண்றால, என்னன்னா நல்லெண்ணெய் 100 லிட்டருக்கு மேல நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்கு ராமனுக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவா. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, இப்படி எல்லாம் பண்ணுவாளான்னு கேட்கிறார் அவர். எங்க ஊர்ல குருக்கள் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரேங்கிறார். நீ குடுக்கல அதனால அவர் பண்ணல, நீ கொடுத்தா அவரும் பண்ணுவார். ஐயோ நன்னா பண்றா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய, இவ்வளோவா ஐயோ அப்படிங்கிறார். அந்த புத்திக்கு தரித்திரம், அது விடியவே விடியாது. அதனாலதான் சீனிச்சு போயிடும். நன்னா பண்ணணும், என்ன பண்றமோ அதுதான் வாழ்க்கை. நீ என்னத்தை கட்டுறையோ என்னத்தை கொடுக்கறையோ அதுதான் வாழ்க்கை உனக்கு. திரும்பி நீ பகவானுக்கு நன்னா பண்ணா நல்ல வாழ்க்கையா பகவான் கொடுப்பான். தரித்திர எங்க தாத்தா சொல்லுவாரு, இந்த கவரிங் நகை வந்த போது 1955 60 அப்பதான் கவரிங் நகை வந்தது. இத கோவிலுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னா அப்பயே கதையில சொல்றார், ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா இத நீ கொண்டு போனேன்னா நாளைக்கு உனக்கு இதுதான்னு தீர்மானம் ஆயிடும்னா. நீங்க பகவானுக்கு கொண்டு இதை சேர்த்தேன்னா பின்னாடி ஜனங்கள்லாம் இதை போட்டுக்கிற மாதிரி ஆயிடும்னா. அப்படியே ஆயிடுது. தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்துல நைவேத்தியம் பண்ணினா உபயோகப்படுத்துறதே வெள்ளி டம்ளர்ல குடிக்கலாம். தங்க நகைகள் வைர நகைகள் வைடூரிய நகைகளுக்கு பகவானுக்கு போட்டா நாமும் போட்டு அனுபவிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் எவசில்வர் பாத்திரம், இரும்பு பித்தளை பாத்திரம் கிடையாது, வெங்கல பாத்திரம் கிடையாது, வெள்ளி பாத்திரம் கிடையாது. கிடையாதுன்னா இல்லாம இல்லை, எல்லாம் இருக்கு. முந்தி காலத்தை விட எல்லாம் கிலோ கணக்குல வச்சிருக்கா. எங்க இருக்கு? எல்லாம் லாக்கர்ல இருக்கு. பவுன் முழுக்க எங்க இருக்கு? 1000 பவுன் 500 பவுன் 5 கிலோ 10 கிலோ எல்லாம் லாக்கர்ல இருக்கு. அமெரிக்கா கவர்மெண்ட் மொன்னையா நிக்கிறது, இத்தனையும் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அது பாட்டுக்கு உலகத்துல எல்லாமே எப்போதும் இருக்கதான் இருக்கு. அது மாதிரி இருக்கு. உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அதுதானே இந்த கேள்வியே. நீ என்ன அனுபவிச்சேங்கிறது தானே கேள்வி. கிராமத்துல பார்த்திருக்கல, எங்க பாட்டிலாம் எப்ப பாரு வைர ஊசி பட்டு புடவை தான் கட்டிப்பா, வைரத்தோடு தான் போட்டுன்னு இருப்பா. இதுல இருந்து இது பிறந்த வளையல் இருக்கும். இதெல்லாம் திமிரு பணக்காரத்தனம் இல்லை, இதுக்கெல்லாம் சோபனம்னு பேரு, மங்களம்னு பேரு. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும். இப்ப என்ன சொல்றோம், எல்லா இடத்துலையும் திருட்டு ஜாஸ்தியா போயிடுத்து, பயமா போயிடுது. ஏதோ ஒரு காரணம், உன்னால அனுபவிக்க முடியலங்கிறது தானே உண்மை. இதுக்கு என்ன காரணம்னால் பகவானுக்கு பண்ணினத்தை நான் மாத்தினத்தினாலதான். பகவானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோமோ அந்த சுபிக்ஷமா இருக்கும். உச்சாவச்சைகி ஸ்ரத்தையா பண்ணும்போது ஸ்ரத்தையா பண்ணணும், அலட்சியமா பண்ணக்கூடாது. ஒரு காரியம் பண்றது அலட்சியமா பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பூஜை பண்ணாலும் இன்வால்மெண்டோட பண்ணணும். அதை விட முக்கியம் என்னன்னா ஹிருதா, சந்தோஷமா பண்ணணும். சில பேர் பூஜையை ஆரம்பிச்சுட்டாருன்னா போன்ல வெய்வர், மாமிய வெய்வர், புள்ளைய வெய்வர், வேலை செய்யறவாளை கத்துவர். பூஜையை தவிர பாக்கி எல்லாருக்கும் அர்ச்சனை நடக்கும். சுவாமியை தவிர பாக்கி எல்லாருக்கும் அர்ச்சனை நடக்கும். அதுக்கு பேர் பூஜையன். ஜகமே அழிஞ்சாலும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. அதுக்குதானே பூஜை ரூம்னு வச்சுக்கிறதே. நாம பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும், நமக்கு சம்பந்தமே படக்கூடாது. ஸ்ரத்த இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஸ்ரத்தையா ஹிருதா அக்னிஹோத்திர, இதோட அக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாசிய பசு சோபானாம்
5 வகையா இருக்கு ஸ்ரௌத காரியம். நித்தியம் பண்றதுக்கு அக்னிஹோத்திரம்னு பேர். பட்சத்துக்கு பட்சம் அமாவாசை பௌர்ணமாசை பண்றதுக்கு தரிச பூர்ணமாச இஷ்டின்னு பேர். சில ரித்துக்கள்ல பண்றதுக்கு ஆக்ரயணம் முதலிய காலங்கள்ல பண்றதுக்கு விசேஷ இஷ்டிகள்னு பேரு, சாதுர்மாசியங்கள்னு பேர். அதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றதுக்கு பசுபந்தம்னு பேரு. வாழ்க்கையில ஒரு தடவை பண்றதுக்கு சோமயாகம்னு பேர். 5 வகையா இருக்கு. அக்னிஹோத்திர தரிச பூர்ணமாச சாதுர்மாசிய பசு சோமானாம் பிரகிருதி விகிருதி. இதை தவிர நித்திய பண்ற காரியம் வேற, விசேஷமா பண்ற காரியம் வேற. சாதுர்ஹோத்திர விதினா அப்படின்னா ஒரு யாகத்துக்கு 4 பேர் அவசியம். அத்வர்யு, ஹோதா, உத்காதா, ஆக்னித்ரர். இந்த 4 பேருக்கு என்ன வேலைன்னா, ஒத்தர் ருக்வேதம், ஒத்தர் யஜுர்வேதம், ஒத்தர் சாமவேதம், ஒத்தர் கைங்கரியம். இந்த 4 பேருக்கு அல்லது பிரம்மா. அத்வர்யு, ஹோதா, உத்காதா, பிரம்மா. இத 3 பேரும் ஒழுங்கா வேதத்தை சொல்றாளான்னு கவனிக்கிறதுக்கு பிரம்மா. இதுக்கு 4 பேர்னு பேர். இந்த ரீதியில நடக்கிறது சாதுர்ஹோத்திர விதினா அப்படின்னு. இவர் இப்படி யாகம் பண்ணும் போது எப்படி பண்ணினார் அப்படின்னார். ஏவம் கர்ம விசுத்யா விசுத்த சத்வஸ்யாந்தர ஹிருதய ஆகாச சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே மகாபுருஷ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப வனமாலாரிதர கதாசிபிஹி உபலக்ஷிதே நிஜ புருஷ ஹிருல்லிகிதேனாத்மனி புருஷரூபேன விரோச்சமான உச்சைஸ்தராம் பக்திஹி அனுதினம் ஏதமான ரயாஜா அயாஜாயதே. ஏவம் கர்ம விசுத்யா விசுத்த சத்வஸ்யா அந்தர்ஹிருதய ஆகாச பண்ணப்படுகின்ற அந்த கர்மா இருக்கே, அந்த யாகம், இது எதுக்காக பண்றோம்? லோகக்ஷேமத்துக்காக பண்றோம். யாகத்தோட பிரயோஜனமே அடிப்படை. அதுக்குதான் யாகம் விசேஷம்ங்கிறது. ஹோமம் வேற, யாகம் வேற. இந்த சுதர்சன ஹோமம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமங்கள்லாம் நமக்கு பண்ணிக்கிறது. யாகம்ங்கிறது உலக நன்மைக்காக பண்றது. புரியுற மாதிரி சொல்ற. சோமயாகம்னு ஒண்ணும், அந்த யாகத்தை ஒரு தடவை தான் வாழ்க்கையில பண்ண முடியும். அதை பண்ணினாதான் தீட்சிதருங்கிற பேர் வரும். இன்றைய காலகட்டத்தில் அதை பண்றது அவ்வளோ சிரமம், செலவுகளும் கூட. அப்பேற்பட்ட சோமயாகத்தை ஒருத்தர் பண்ணினா சங்கல்பம் பண்ணிக்கிறத என்ன பண்ணுவா? 5 நாள் நடக்கிற அந்த யாகத்துக்கு என்ன தெரியுமோ சங்கல்பம்? மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா, ஸ்மார்த்தாளா இருந்தா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், வைஷ்ணவாளா இருந்தா பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். அப்புறம் நட்சத்திரே ராசோ ஜாதஸ்யா மம சக குடும்பானாம் க்ஷேமஸ்தே, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பின்ன சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரீணயானி. இதான் சங்கல்பமே. சோமேன யக்ஷே, சோமம்ங்கிற யாகத்தை பண்றேன், இதனால சர்வாத்மாவான பகவான் பிரீத்தி அடையணும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய யாகத்துக்கு இத்தினூண்டு சங்கல்பம். எனக்குன்னு அதுல ஒண்ணுமே கிடையாது. என் குடும்பத்துக்குன்னு ஒண்ணு கிடையாது. என் ஊருக்கு, உலகத்துக்கே. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, அக்னிஹோத்திரமே அப்படிதானே. சாயம் அக்னிஹோத்திரம் ஹோஷ்யாமி தன பரமேஸ்வரம் பிரணயானி, பிராதர் அக்னிஹோத்திரம் ஹோஷ்யாமி. இந்த ஸ்ரௌத காரியங்கள் எல்லாமே நாம நட்சத்திரங்கள்லாம் ஒண்ணுமே வராது. என் குடும்பம் இந்த வார்த்தைகள்லாம் வரவே வராது. எல்லாம் உலக க்ஷேமத்துக்காக. ஃபர்ஸ்ட் விஷயம். பலன் எனக்கு கிடையாது. அதுல பண்ணப்படுகின்ற தேவதைகள் இருக்காளே, ஆஹ்வகிக்கக்கூடிய தேவதைகள், இந்திரம் யஜா, சோமம் யஜா, அக்னிம் யஜா, வருணம் யஜா அப்படின்னா, இந்த தேவதைகள் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாருமே பகவானுடைய அங்கத்துல அவயவங்கள். அங்கான்யா தேவதாக. இந்திரன்னா கையினுடைய வடிவம், சூரியன்னா கண்ணனுடைய வடிவம், வாயுன்னா காதுவனுடைய ஆகாசம், காதோடது,
மூக்குன்னா வாயுவோட வடிவம், வாக்குன்னா அக்னியோட, இப்படிதான் சொல்றது. அப்ப நீங்க எந்த தெய்வத்தை பார்த்தாலும் புருஷ சூக்தத்துல சொன்னபடிதான். சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயதா முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச பிராணாத்வாயுரஜாயதா நாப்யா ஆசீதந்தரிக்ஷம் சீர்ஷ்ணோத்யௌ சமவர்த்ததா பத்பாம், இப்படிலாம் சொல்றது. எங்கேருந்து யாரெல்லாம் உண்டானார்கள்? ஸ்ரீயப்பதியான பரமாத்மாவான பகவான்டேந்து எப்படி உண்டானார்கள்? யஜ்ஜோவி விஷ்ணுன்னு இருக்கு. அதை அந்த ரீதியில தான் அதை பார்க்கணும், கவனிச்சு கேட்டுன்னு வரணும். நாம் பண்றேங்கிற எண்ணமும் அவனுக்கு கிடையாது, அகங்கர்த்தாங்கிற எண்ணம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நமக்கு விதிச்சிருக்கு, நடக்கிறது. ஒரு காரியம் செஞ்சு இதனால வர பலன் எனக்கு இல்லை, அதுவும் கிடையாது. இந்த காரியத்தையும் காரியத்துல பண்ணப்பட்ட சொல்லப்பட்ட தெய்வங்களையும் காரியத்தில் உபயோகப்படுத்துகின்ற பொருள்களையும் எல்லாமே பகவத் ஸ்வரூபமா சாஸ்திரம் வர்ணிக்கிறது. வராக அவதாரத்துல சொல்லும் போது ஸ்ரௌத காரியங்கள்ல நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பாத்திரங்கள்லாம் கூட பகவானுடைய அவயவங்கள்னு சொல்றது. இந்த ஒரு தாத்பரியத்தோட, இந்த ஒரு பாவத்தோட கர்மா பண்ணும்போது என்ன ஆகும்னா, பொதுவா நான் கர்மா பண்றேன், எனக்காக பண்றேன், இந்த பலன் எனக்கு, இப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணும்போது அந்த கர்மா பந்தகமா அமையும். இந்த எண்ணத்தை விட்டுட்டா அந்த கர்மாவே மோட்சகமா போயிடும். மோட்சகம்னா இவனை விடுவிச்சிரும். அதனால என்ன ஆயிடுது, அவனுக்கு இவனுடைய கர்மாவானது ஞானத்தை கொடுத்து இவனால கர்மா பண்ண முடியாத நிலைக்கு அவனை கொண்டு விட்டுடுது. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? கர்மாவை நீ விடாத, கர்மா உன்னை விடணுங்கிறது. கர்மாவை நான் விடுறதுன்னா என்ன, கர்மா என்ன விடுறதுன்னா என்ன? பகவத்கீதையில சொல்லி இருக்கு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரஜா அந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யா. இதெல்லாம் சில மதங்கள்ல சரம ஸ்லோகங்களா கூட இருக்கு. சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் விட்டுடு, என்னை ஒத்தனையே சரணமட அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்குன்னு இன்னைக்கு எத்தனை பேர் தவசம் பண்றதில்லை, தர்ப்பணம் பண்றதில்லை, பூஜை பண்றதில்லை, மற்ற காரியங்கள்லாம் அப்பாவை பார்த்துக்கிறது கிடையாது, அம்மாவை பார்த்துக்கிறது கிடையாது, குடும்பத்தை ரட்சிக்கிறது கிடையாது, வேலைக்கு இட்லி மட்டும் திங்குறான். அதுதான் இந்த பிரச்சனையே. திங்கறதுல குறைச்சலே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் என்ன, டிஃபன் என்ன, டின்னர் என்ன, நுனி நாக்கில் இங்கிலீஷ் என்ன, ஏசி ரூம் என்ன, கட்டில் மெத்தை என்ன, செல்லு என்ன கேட்டா சுவாமிஜி. நாசமா போகும் தேசமே. அங்க அப்படி சொல்லவே இல்லை, அதுக்கு வியாக்கியானமே அப்படி கிடையாது. சர்வதர்மான் அப்படின்னு பகவான் சொல்றது துவந்துவத்தை விடுன்னு அர்த்தமங்க. சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, இதுல இந்த பக்கம் நிக்கிறோம் அல்லது அந்த பக்கம் நிக்கிற மத்தையெல்லாம் இதுக்கு இல்லாம நடுப்புல நிக்கணும். ஐயோ இன்னைக்கு ரொம்ப வெயில், ஐயோ இன்னைக்கு ரொம்ப காத்து, ஐயோ இன்னைக்கு ரொம்ப குளிர், இன்னைக்கு ரொம்ப, ஒரு நாளைக்கு பேசாம இருக்க வேண்டியதானே. என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றது, எங்க இருக்கமோ அப்படி இருக்கிறது. இதுக்கு பழகிக்கணும். உடம்பு தெம்பா இருக்கிறதேவே பழகிக்கணும். நீங்க வயசானப்புறம்லாம் இந்த பழக்கத்துக்கு வரவே வராது. தெம்பா இருக்கிறதேவே உடம்ப நாம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம சொன்னதை இந்த உடம்பு கேட்கும். இது கர்மாக்கள் பண்ணும்போது தானாவே அபியாசம் ஆயிடும். ஒரு நாளைக்கு நான் எங்களெல்லாம் எடுத்துன்னு எல்லாம் ஒரு நாளைக்கு கார்த்தால ராத்திரிலாம் சேர்த்து 10 மணி நேரம் உட்காரணும். நாங்க 10 மணி நேரம் உட்காரணும். இப்படியே பூஜை ஜபம் பாராயணம் 10 நிமிஷம் உட்கார சொல்லுங்க. யாரையாவது 2 பேர் உட்காந்து வைக்கிறதுக்கு 2 பேர், ஏற்றி வர்றதுக்கு 2 பேர் தேவைப்படுறது இன்னைக்கு. அந்த மாதிரி தான் அவளுடைய உடம்பு இருக்கு. நம்ம கர்மாவை பண்ணும்போது கர்மாவை நாம விடக்கூடாது. கர்மா நம்மளை விடுறது அப்படின்னா என்னன்னா, ஒரு செடியில மாங்காய் காய்க்கிறது, அந்த காய்ச்சி அது பழமாறுதுங்கிறது கர்மா. எப்ப அது பூர்த்தி ஆறது? பழமாறத்தை. அந்த கர்மா பூர்த்தி ஆனா என்ன ஆகும்? செடியை விட்டு மாங்காயே விழுந்துடும். அதுக்கு முன்னாடி நீ பெரிச்சேன்னா வெம்பி போயிடும், அரைகுறையா பெரிச்சா வெம்பி போயிடும். இது ஒரு திருஷ்டாந்தம்.
இன்னும் 2 திருஷ்டாந்தம் இருக்கு, நாளைக்கு சொல்றாங்க. இதுல இன்னும் 2 விசேஷம் இருக்கு. அவனுடைய கர்ம யஜ்ஞமே ஞான யஜ்ஞமாகி அந்த கர்மாவனை விட்டு சித்தசுத்தியினால அவன் எல்லா இடத்துலையும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இந்த கர்மாவுக்கு நாம் அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ம தியாகத்தை கர்மா விட்டுடுத்து வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். அவன் கர்மாவை விடல, கர்மா விட்டுடுத்து, அதனால வீட்டை விட்டு கிளம்பினான்ங்கிற பரியந்தம் ஆச்சரியமான பரத சரித்திரம். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. கோ ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.